கடலோர கிராமத்தில் வசித்தவன் அருண். அவன் மிகவும் தனிமையாக இருந்தான். பெற்றோர்கள் இல்லாத நிலையில் கடலையே தந்தையாகவும் தாயாகவும் கருதினான். அவனுக்கு மீன் பிடித்தல் நன்றாக தெரியும். தினமும் கடலுக்குச் சென்று பிடித்த மீன்களை சந்தையில் விற்று பிழைத்தான். ஆனால் அவன் அதிகமாய் சம்பாதிக்கவில்லை. ஒருநாள் கடலின் அருகே ஒரு சிறிய கிளி காயமடைந்து கிடந்தது. அருண் அதை தனது வீட்டிற்கு கொண்டு சென்று அதற்கு பாதுகாப்பளித்து சாப்பாடு கொடுத்தான். சில நாட்களில் அந்த கிளி மீண்டும் பறக்கத் தொடங்கியது. ஆனால் அது அருணை விட்டுவிடவில்லை. அருண் கடற்கரையில் வேலை செய்வதற்கும் சந்தைக்கு போவதற்கும் கிளியும் அவனுடன் சென்றது. கிராமத்தினர் இந்த பார்வையை ரசித்தார்கள். கிளி அருணுக்கு மிகுந்த பாசத்தை கொடுத்தது. ஒருநாள் கடலில் கடும் புயல். அனைவரும் வீடுகளில் அடைக்கலம் கொண்டனர். ஆனால் அருண் தன் வலைகளை காப்பாற்ற கடற்கரைக்கு சென்றான். புயல் மிகுந்தது, கடல் சீற்றமாக இருந்தது. அப்போது கிளி சத்தமாக கத்தியது. அருண் திரும்பி பார்த்தான். ஒரு பெரிய அலை அவனை வீழ்த்த முயன்றது. உடனே அவன் ஓடினான். அந்த கிளியின் எச்சரிக்கையால் அவன் உயிர் தப்பினான். அந்த நாள் முதல் அவன் உணர்ந்தான், அன்பு என்பது விலங்குகளுக்கும் கூட இருக்கும். நாம் பிற உயிரினங்களுக்கு கொடுக்கும் அன்பு எப்போது ஓரளவிற்கு திரும்பி வரும். அருண் மட்டுமல்ல, கிராமத்தினரும் அக்கிளியை மிகவும் நேசிக்கத் தொடங்கினர். முதலில் நாம் அன்பு கொடுப்போம், அதன் பிறகு அது மழை போல எங்கள் மேல் திரும்பி விழும்.